ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாண்டுரங்கன். இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த புக்ஸை படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே போட்டுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா காமனாக சிலபஸ் ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ், அப்புறமா ஜென்ரல் அவேர்னஸ், இதுதான் காமன் டாப்பிக்காக வந்துட்டு இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு என்ன புக் ரெஃபர் பண்ணுறது பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு YCT பப்ளிகேஷன் புக்ஸ், ஓகேங்களா? ஸோ YCT பப்ளிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டாபிக்ஸ் பிரித்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆப்டிடியூடுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இதே தமிழ் மீடியத்தில் மேக்ஸுக்கு ஆப்டிடியூடுக்கு புக்ஸ் பெஸ்ட்டாக இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே அக்னி பப்ளிகேஷனில் ரயில்வே கணிதம்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு மேக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். மேக்ஸுக்கு தேவையான 20 டாபிக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தேவையான கான்செப்ட், ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு டாப்பிக்கும் 150 சம்ஸ் எல்லாமே, அந்த 150 சம்ஸ் எல்லாமே ரயில்வே எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு புக்கை ப்ராக்டிஸ் பண்ணாலே மேக்ஸுக்கு 25க்கு 20 மார்க்குக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். அடுத்தது சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. சயின்ஸு சோஷியல் சயின்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் 6th to 10th CBSE புக், NCERT புக் PDF நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கி படிச்சிங்கனாலே போதுமானது. இதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், நான் குரூப்பில் தமிழ் மீடியம் தான் அனுப்பிச்சிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் NCERT வெப்சைட் போய்ட்டு 6th to 10th CBSE புக்கு, சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். ஸோ கான்செப்ட் வைஸ் அதில் படிச்சுக்கோங்க. இதே நீங்கள் TNPSCக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி சமச்சீர் கல்வி படிச்சிட்டிங்கன்னா, சமச்சீர் கல்வியே த பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு போதும். ஜஸ்ட் CBSE புக் கோ த்ரூ பண்ணிக்கிங்க, போதுமானது. இதே சயின்ஸுக்கு YCT பப்ளிகேஷனில் YCT சயின்ஸ்னு தனியாக ஒரு புக் இருக்குது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழில் அந்த மாதிரி புக்கு கிடையாது. அடுத்தது ரீசனிங்க்கு YCT பப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கலெக்ஷனாக டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. இங்கே ரயில்வே ரீசனிங் ஏற்ற மாதிரி தமிழில் புக்கு பெஸ்ட்டாக கிடையாது. இருந்தாலும் அக்னி பப்ளிகேஷனில் 45 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ALP, டெக்னீஷியன், குரூப் டி, NTPC எல்லாம் கலந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கு படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 6th to 10th CBSE புக் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் வந்திருக்கு, ரயில்வே கொஸ்டின் எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு, மீதி இருக்கிற 35 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் ப்ராக்டிஸாக போட வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் கான்செப்டாக படிச்சுட்டு, இதில் இருக்கிற சயின்ஸ் எப்படி அப்ஜெக்டிவாக கேட்குறாங்க, அதை அப்ஜெக்டிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரீசனிங்கும் சரி, ரீசனிங் கான்செப்டாக கொஞ்சம் ரீசனிங்கிறதே லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான். இந்த கொஸ்டின் பேப்பர் புக்கில் இருக்கிற ரீசனிங் சம்ஸ் எல்லாமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீசனிங்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு YCT பப்ளிகேஷன் புக்ஸ் Amazon, Flipkart, அப்புறம் YCT பப்ளிகேஷன் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதே நான் சொன்ன அக்னி பப்ளிகேஷன் ரயில்வே கணிதம் புக்கோ, இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரயில்வே புக்ஸ்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. அவங்க புக் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, ப்ரைஸ் எல்லாமே அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம்.